ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நான் அக்காவுக்கு தான் போயிட்டுருக்கேன். நானும் பூவாவுமே அங்கே கோயில் திருவிழா. அந்த கோயில் திருவிழாவுக்கு தான் நாங்கள் போகிறோங்க. நானும் பூவா மட்டும் தான் போகிறோம். அம்மா அப்பாலாம் வரல, அங்கே வேலை இருக்குது வீட்டில், அதனால் வரல. நானுமே பூவாமே போகிறோம். இப்போ டைம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 2 மணி ஆகுதுங்க. அக்கா ஊருக்குமே நம்ம ஊருக்குமே எப்படியுமே வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தூரம் வரும். நம்ம வந்துட்டு பஸ்ஸில் தான் போகணும். 3 பஸ் மாறி மாறி போகணுங்க. நாங்கள் இன்னொரு பஸ்லையுமே நாங்கள் ஏறி உக்காந்துட்டோம். வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் அந்த பஸ்ஸில் வரும்போதே. இந்த பஸ்லேயுமே தூங்கலை, கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போல் அவனுக்கு. ஏன்னா மதிய டைமில் இந்த டைமில் எப்போயுமே பூவா தூங்குவான். அடுத்து நாங்கள் இன்னொரு பஸ்ஸில் ஏறி போகிறோம். ரொம்ப சேட்டை பண்ணிட்டு தாங்க வந்தேன். இந்த பஸ்ஸில் உட்காந்து என்னால் வரவே முடியலைங்க. இந்த பஸ்ஸில் உண்மையிலே என்னால் கொண்டு வர முடியல. அந்த 2 பஸ்ஸில் ஒன்றுமே சேட்டை பண்ணலை. தூங்கிட்டால் கொஞ்சம் டயர்டாக வந்தான். ஆனால் இந்த பஸ்ஸில் சுறுசுறுப்பாகிட்டான் போல். அந்த சீட்டு மேலே போயிட்டுருக்கும்போதே ஏறி நிற்கிறான். அதை விழுந்துருவோன்னு எனக்கு ஒரு பயம் வேறு. எப்படியோ மடக்கி உட்கார வச்சு கொண்டுட்டு தான் போயிட்டுருக்கேன். அக்கா ஊர் மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இங்கே வந்து கவின் தான் வரான், அக்கா பையன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கவின் வர பஸ் வந்து கும்பகோணம் பஸ்ஸு. அந்த பஸ் வந்துட்டுருக்குது. அதில் தான் வருவேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் கவின் வந்து ஃபோன் கொண்டுட்டு வரலையா, அதனால் அந்த பஸ் வர இடத்துல நான் உட்காந்துட்டு கவின் வரவனா என்னென்னு பார்த்துட்டே உட்காந்துட்டே இருந்தோம். ஒரு பஸ் கும்பகோணம் பஸ் வருது. கண்டிப்பாக அதில் கவின் வருவான்னு நான் நம்புகிறேன். அங்கே போது கவின்மே வந்துட்டான். நாங்கள் 3 பேர் தான் போய் பார்க்கறாங்க. நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ மணி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மணி வந்துட்டு 5 மணி ஆயிடுச்சுங்க. சரி, ஈவினிங் டைம் நைட் டைம் தான் அந்த கோயிலில் நல்லாயிருக்கும். 1 மாதம் திருவிழாங்க அந்த கோயிலில். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் கோயிலுக்கும் பக்கமாக தான் இருக்குது. அதனால் நடந்தே போகிறோம். பாருங்கள், சூரியனுக்கும் கோபுரத்துக்கும் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சுங்க. அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்தோம், அழகாக இருந்துச்சு பாருங்கள். அந்த சூரியன் மறையிற வரை நாங்கள் நடந்து தான் போனோம். இந்த கோயில் பேர் வந்துட்டு ராஜகோபால சுவாமி. மன்னார்குடியில் வந்துட்டு பெரிய கோயிலுங்க இது. சூரியனுமே மறைஞ்சிருச்சு பாருங்கள். மறையிற வரை நாங்கள் நடந்து வந்திருக்கோம். நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், கூட்டமாக தான் இருக்குது. நான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு ஏற்கனவே ஒரு டைம் வந்துட்டு அக்கா கூட வந்திருக்கோம். அக்கா, நானும் பூவா 3 பேரும் வந்தோம். அக்கா வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அவங்க. அதனால் அக்கா வரல, கவின் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. கவின் மட்டும்தான் வந்திருக்கோம். கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் இருக்குங்க. சரி, நம்ம சாமி கும்பிட்டு வந்து பூவா இதில் வந்து உட்கார வச்சு ஒரு ரவுண்டு கொட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நாங்கள் இப்போ விளையாடலை, நம்ம வந்து விளையாண்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் போகிறோம். பூவா வந்துட்டு எனக்கு பயப்படுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்துட்டு தனியாக விட்டால் கண்டிப்பாக பயப்படுவான். நம்ம கூட ஒரு ஆள் இருக்கணும். நம்ம வந்துட்டு போய் பெரியவங்க அதில் விளையாட முடியாது பாருங்கள். இந்த கோயில் வந்து பெரிய கோயிலுங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. உள்ளார பார்த்திங்கன்னா
உள்ளே வந்துட்டு சாமி வந்துட்டு ராஜகோபால சுவாமி தான். அடுத்து ஆண்டாள் இருந்தாங்க. இந்த மாதத்தில் வருஷம் ஒரு மாதம் திருவிழா நடக்குங்க. இந்த தேர் இழுப்பாங்கள்ல, தேர் இழுக்கிறதுல அதே மாதிரி எல்லா வகையான தேர் இழுப்பாங்களாம். அந்த ஒரு மாதம் வரையும் நடக்கும். இன்றைக்கி வந்துட்டு சண்டே தான் நாங்கள் போயிருந்தோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய திருவிழா நடந்திருக்கு. அதுக்கு தான் அக்கா வர சொல்லியிருந்தா. ஆனால் என்னால் வர முடியலை. அம்மா வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் வேலையே இருந்ததுனால சரி கூட்டத்துலேயும் நம்ம பூவை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் லேட்டாக வரத்துக்குள்ளே அக்கா வந்துட்டு வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அன்றைக்கி போயிருந்த அக்கா வந்திருப்பா. சரி வந்ததுனால நான் கவின் மட்டும் நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னா, சரி நம்மளும் சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்களும் கோயிலுள்ள தான் போனோம். ஆனால் கொஞ்சம் யானை வச்சுருக்காங்க பாருங்கள். பூவா நல்லாவே பார்ப்பாங்க யானை. மொபைலில் யானை வீடியோ தான் பார்த்துட்ருப்பான் அடிக்கடி. ஹத்தின்னு கத்திக்கிட்டு இருந்தான். ஏன்னா ஒடியால் வந்துட்டு யானை வந்து ஹத்தின்னு சொல்லுவாங்க. அதனால் ஹத்தின்னு கத்திகிட்டு இருந்தான் பூவா. எனக்கு வந்துட்டு எல்லாருமே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேங்க. காட்டு யானை வந்துட்டு நிறைய பேர் பதட்டமாக இருக்கும் எனக்கு அந்த நேரத்துலலாம். அதனால் கிட்ட போயிட்டு நானுமே ஆசீர்வாதம் வாங்கினேன். ரொம்ப பயந்தேன். சின்ன வயசில் நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் கிட்ட போகவே பயமாக இருந்துச்சு. கவின் தான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். சரி நம்ம சாமி கும்பிட்டு வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே காட்டு சுற்றி காக்காவா இங்கே சூப்பராக சாமி செம்மையா இருக்கிற உள்ளே போய் பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எல்லாம் லைனில் தான் நின்றுட்டுருந்தாங்க. நம்மளுமே போய் அங்கே தான் நின்றுட்டுருந்தோம். நான் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டேங்க. லைன் நிற்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி நிற்க சொன்னாங்க. இது ரொம்ப இருட்டாகிட போகுது. இப்போவே மணி பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு மேலே தாங்க இருக்கும். நாங்களுமே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு மொபைலுக்கு அலவுடு கிடையாது. நாங்கள் சாமி கும்பிட்டு சுற்றிட்டு மனசு திருப்தியாக இருந்ததுங்க. ஃபுல்லாக சாமியை பக்கத்தில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க இடம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருந்துச்சுங்க. 1000 மண்டபம்லாம் இருந்தது. என்னால் வந்துட்டு டைம் இல்லைங்க. அக்கா வேற ஃபோன் பண்ணிட்டே இருந்தா, சீக்கிரமாக கோயில் சாமி கும்பிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தா. அக்கா ஊருக்கு பஸ்ஸு வந்து 9 மணிக்கு பஸ்ஸு. அந்த 9 மணிக்குள்ள நம்ம போயாகணும். அதுக்கப்புறம் பஸ் இல்லைங்க. யானைக்கிட்ட ஆசீர்வாதங்க போகிறேன்னு சொல்லிட்டு கவின் போயிட்டான். எனக்கு தான் பயமாக இருந்ததுங்க. நான் பூவா தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நீ போகிறதே எனக்கு பயமாக இருக்குதுடா. பயமாக இருக்குது.
வாப்பா. வீடியோ தான் எடுத்து போட்டோ எடுக்கலவா. அதுக்கப்புறம் நைட்டு பாருங்கள், இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் இருக்கும் போல். பரதநாட்டியம் தான், நிறைய பொண்ணுங்க ஆடுறாங்கன்னா எல்லாருமே உட்காந்துருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு. நமக்கெல்லாம் டைம் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு போயாகணும். இந்த நைட்டெல்லாம் இங்கே இருக்க முடியாது. போ கவிழ், வா வா வா, பின்னாடி வா. அதுக்கப்புறம் வளையல் கம்மல்லாம் நிறையா இருக்குது. சரி கம்மல் போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கம்மல் போய் வாங்க போனோம். வாங்கிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பாருங்க, வெளியில் வந்து பார்த்தா கோயிலில் இருக்கிற கூட்டத்தை விட வெளியில் இருக்கிற கூட்டம் தாங்க அதிகமாக இருந்தது. நைட்டு தான் நிறைய கூட்டம் இருக்கும் போல். நாங்கள் இருந்தப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். நைட்டு ப்ரோக்ராம்லாம் இருக்குதுல்ல, அதனால் வந்துட்டு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் போல். அடுத்து பார்த்தீங்கன்னா ராட்டினம் ஆட போகலாம் அப்படின்னா எனக்கு எதுவுமே சேராதுங்க. நான் ராட்டினம்லாம் ஆடி ரொம்ப மயக்கம் எடுத்து வாமிட் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு இப்போ எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டு நான் ஆடி பழக்கம் இல்லை. இப்போ எல்லாம் ரொம்பவே முடியாதுங்க. அப்போல்லாம் ஆடி மயக்கம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்லாம் ஆடியிருக்கேன். இப்போ எல்லாம் எனக்கு வந்து முடியாது. பூவா வந்துட்டு இந்த பாலில் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஆனால் பூவா வந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் தனியாக. நான் கேட்டேன், உள்ளே பெரியவங்க வரலாமான்னு கேட்டேன். உள்ளே வந்துட்டு பெரியவங்களுக்கு அலவுடு இல்லை, குழந்தைங்களுக்கு மட்டும்தானே. சரி கவின் வயசில் உள்ள எல்லாம் அனுப்பலாம்னு கேட்டாக்கா அவங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பூவா நான் அவன் போகலைன்னு சொல்லிட்டான். அழகாக இருந்துச்சுங்க அந்த குழந்தைங்க இந்த பால்ஸில் விளையாடுறது. ஆனால் பூவா தாங்க போகலை. அடுத்து வந்துட்டு ராட்டினம் கவின் தான் ஆட போகிறான், நான் போகலை. இந்த கொலம்பஸ் ராட்டினம் தான் நான் ஆட எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா. ஏன்னா கவின் வந்து டூர் கூட்டிகிட்டு போனாங்க ஸ்கூலில், அதெல்லாம் ஆடி அவனுக்கு ரொம்ப பழகிருச்சுங்க. அவனுக்கு எதுவுமே பண்ணலை. அவனுமே அந்த கொலம்பஸ் ராட்டினோட ஆடிட்டு அடுத்து வந்துட்டு பிரேக் டான்ஸு அங்கே போய் ஆடணும்னு சொல்லியிருந்தான். அதுவும் வெயிட் பண்ணி தாங்க கூட்டமாக இருக்குது. அப்புறம் கவின் வந்துட்டு இந்த 2வது ராட்டினா பிரேக் டான்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்துட்டு போய் ஆடணும்னு சொல்லியிருந்தான். அங்கே பார்த்தீங்கன்னா கீழே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் டிக்கெட் வாங்கிட்டு. அங்கே இன்னுமே லேட் ஆகுமே அப்படின்னு நினச்சேன். சரி ஆசைப்பட்றேன்னு சொல்லிவிட்டு அவனுமே பாருங்கள் அங்கே கீழே தான் நின்றுட்டுருக்கான். என்னை தான் கூப்பிட்டுட்டு இருந்தான், நான் எதுக்குமே போகலை. கவின் மட்டும் தனியாக விட்டது எனக்கு ரொம்ப என்னமோ சங்கடமாக இருந்தது. எனக்கு வந்து சேர மாட்டேங்குதுங்க. நான் வந்துட்டு பிளாக் தண்டர் இருக்குல்ல, அங்கே போய் நான் ஆடியிருக்கேங்க. இதெல்லாம் ரொம்ப மயக்கம் ஆயிடுச்சுங்க. மயக்கமாகி வாமிட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நிற்கமே இல்லைங்க. எங்கள் ஊர் திருவிழா கூட நான் போக மாட்டேன், போய் வேடிக்கை தாங்க பார்ப்பேன், நான் ஆடினதில்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இங்கே வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளவர், அவன் வந்துட்டு சாக்கோபார் தான் கேட்டான். சரி நாங்கள் 2 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு டைம் வேறு ஆகிட்டு இருந்துச்சு. பஸ்ஸை நாங்கள் 9 மணிக்கு பஸ் வேறேன்னு சொல்லியிருந்தோம் கவின்னு. நம்ம அந்த பஸ்ஸு பிடிச்சோம்னா தான் வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். நாங்களுமே சரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்போயுமே நாங்கள் சுற்றிட்டு தான் போனோம். நாங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த பஸ்ஸுக்காக உட்காந்து தான் இருக்கோம். பஸ்ஸுமே வந்துருச்சு, 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ அக்கா வீட்டுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். அக்கா வீட்டில் வந்துட்டு நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையிலே நம்ம வந்துட்டு அம்மா ஊருக்கு போயிடுவோம். நைட் டைமில் இப்போ வந்துட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போக முடியும். வாங்க கடலை சாப்பிட்லாம். கடலை அவிச்சு வச்சுங்க, பூத்துக்கடலை சாப்பிட வேண்டாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எங்க சுடுதாடா?
அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். அக்கா வீட்டில் எடுத்த வீடியோ தான். அக்கா வந்து கடலை வேக வச்சு கொடுத்தா, அதுதான் நான் பூவா அக்காவின் 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் அக்கா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மதியம்தான் போகிறோம், 2 மணி ஆயிடுச்சு. ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் போயிட்டு எப்படியுமே நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டு 6 மணி 7 மணி கூட ஆகலாம். காலையில் கிளம்பலான்னு தான் இருந்தோம், பட் முடியாமல் போயிடுச்சு. அதான் மதியம் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.